ராஜசேகர், டைம் ஆச்சு, கிளம்பலாம். அரசி ஒரு நிமிஷம். என்னாச்சு? அது நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? நான் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன். என்ன சொல்றீங்க ராஜசேகர்? ஆமா அரசி. பொண்ணு யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்க. யாரோ ஒரு பொண்ணு. ஏன் பொண்ணு யாருன்னு நான் தெரிஞ்சுக்க கூடாதா? அந்த பொண்ணு ஒரு வக்கீல். ரொம்ப நாளா பேசிட்டு இருந்தோம். கடைசியில கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். பண்ணிக்கலாம்ல? நீ கல்யாணம் பண்றதுக்கு என்கிட்டயும் பெர்மிஷன் கேக்குற? அது எப்படி? கல்யாணம் பொண்ணுகிட்ட பெர்மிஷன் கேட்காம எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஏன் அரசி எப்படி பாக்குற? நான் காதலிக்கிற பொண்ணு நீ தானே. உன்னதானே நான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதானே நியாயம். அரசி, நம்ம கல்யாணத்தை இனிமேலும் தள்ளி போட வேணாம்னு நினைக்கிறேன். அரசி, இன்னும் ஏன் பயப்படுற? தைரியமா உன் கைய கொடு, உனக்கு நான் இருக்கேன். இல்ல, நான் பயப்படலாம் இல்ல. நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ அதையே சாக்க வச்சு ஓவி அவன் என்கிட்ட இருந்து பிரிச்சிருவான். இல்ல அரசி, நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா இனியா ஓவியா 2 பேருமே நம்ம கூடவே தான் இருப்பாங்க. என்ன நம்ப அரசி, சொல்றேன்ல, நம்ம 2 பேரும் வக்கீல். நாமளே ஒரு சின்ன விஷயத்துக்காக நம்ம கல்யாணத்தை தள்ளி போடுறது கரெக்ட் நினைக்கிறியா? இல்ல, அப்பாதான். அவரை விடு, நீ என்ன நம்புறல்ல? நான் சொல்றேன், நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் 2 பசங்களும் நம்ம கூட தான் இருப்பாங்க. அது எப்படி? எல்லா வக்கீலுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். என் ஸ்டைல்ல இந்த கஸ்டடி கேஸ் நான் டீல் பண்றேன். சரி, அப்படின்னா நம்ம அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? இல்ல, நாம இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் எல்லாமே சரியாகும். அரசி, என்ன சொல்ற? தாத்தா, என்னடா சரவணன் மாமா எங்க போயிருப்பான்? வயல்ல தான் இருப்பான். போனை ஏன் எடுக்க மாட்டேங்கிறாரு? மடி, போனை எங்கேயாவது வச்சிட்டு போயிருப்பான்டா. அப்பா, டைகரும் ஜஸ்டிஸையும் பாத்தீங்க? பாக்கலையப்பா. எங்க போனானுங்க? அப்பா, என்ன நீயா? மாமாவுக்கு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனா அவர் போனை எடுக்க மாட்டேங்கிறாரு. அப்போ மாமா வண்டி ஓடிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். வந்துடுவான். இல்லப்பா, எந்த வேலையா இருந்தாலும் நான் போன் பண்ணா மாமா அட்டென்ட் பண்ணாம இருக்கவே மாட்டாரு. என்னமோ எனக்கு தப்பா இருக்கு. ஆமாண்டா, நம்ம யார் பண்ணாலும் போனை எடுக்க மாட்டான். ஆனா இனியா போன் பண்ணா ஒரே ரிங்ல எடுத்துருவான். போன எடுக்கலையே. ஆமா, அவன் எங்க போறேன்னு சொல்லிட்டு போனா? வயலுக்கு தான் போறேன்னு சொன்னா. அப்பா, வாப்பா, நம்ம போய் மாமாவை பார்த்துட்டு வந்துருவோம். ஏய், என்னடா நீ? வயலுக்கு தானே போயிருக்கான், வந்துருவான். இல்லப்பா, எனக்கு என்னென்னமோ தோணுது. நீ வா, நாம மாமாவை போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஏய், அவன் ஆபீஸ்க்கு போறான்ல. அம்மா இருக்கட்டும், நான் போற வழி தானே, நான் பார்த்து சொல்றேன். போன கொடு. யாரு வராங்க? ஆட்டோ வருது.
சரவணா 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 மாமா என்ன ஆச்சுடா? சரவணா வா மாமா. என்னடா தலையில கட்டு? டேய் சரவணா என்னாச்சு? ஒண்ணு இல்லைண்ணே. என்ன வக்கீலு? என்ன யோசிக்கிற? சரவணன் மாமா பொய் சொல்லுதுல? எனக்கும் அதே தாண்ட தோணுது. ம், வண்டியில இருந்து கீழே விழுந்தா இப்படி அடிபடும். ஆமா ஆமா, வண்டியில இருந்து மாமா விழுந்த மாதிரி தெரியல, ஏதோ ஒரு வண்டி மாமா மேல ஏறின மாதிரி தெரியுது. உன் மாமாவுக்கு பொய் சொல்ல கூட ஒழுங்கா தெரியல. மாமா என்ன வக்கீலா? ம், சும்மா ஒரு ஃப்ளோல வந்துருச்சு வக்கீலு. எவனோ மாமா மேல கை வச்சிருக்கான், அவனை யார் என்னன்னு கண்டுபிடிச்சு நீ அவனை தட்டி தூக்குற. என்னடா சொல்ற? உனக்கு தான் வயலன்ஸே பிடிக்காது. தப்பு நடக்கும்போது சைலன்ஸா இருக்கிறது தான் பெரிய வயலன்ஸே. சொல்லிட்டேல, விடு, அப்பா பாத்துக்கிறேன். முதல்ல உன் மாமா கிட்ட ஒரு குறுக்கு விசாரணைய போடுறேன். கரெக்ட். ஆபீஸ் போல இல்ல, ஒரு விசாரணை இருக்கு. டாடி பேபி. அடி பலமா பட்டிருக்கும் போல இருக்கே. எஸ் பேபி. மாமா சொல்லு தங்கம். யார் உன்னை அடிச்சது? யார் என்ன இடிக்கல தங்கம், நானதான் கீழே விழுந்துட்டேன். டாய், அவ யார் உன்னை இடிச்சதுன்னு கேட்கல, யார் உன்னை அடிச்சதுன்னு கேட்டேன். அடிக்கிறதா? என்னையா? என்ன யாருன்னு தொட முடியும்? தொட்டுட்டானே மாமா. சிவத்தோட தம்பிய, சபாபதி மருமகன, இந்த இனியா தங்கத்தோட மாமனத்தோட இன்னொருத்தன் பிறந்ததா வரணும் தங்கம். பேபி. டாடி பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஓவரா இருக்குல்ல? ரொம்பவே ஓவரா இருக்கு டாடி. என்ன தங்கம், என்னாச்சு? டாய், அத நீதான்டா சொல்லணும். அதானே வண்டி சரிக்கு கீழே விழுந்து அப்படியே அடிபட்டுருச்சு. மாமா இந்த கதை ரொம்ப நல்லா இருக்கு மாமா. நிஜமா என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. டேய் சொல்றா. இப்ப ஏன் நான் சொல்றத நம்ப மாட்டேன்றீங்க? மாமா ஒரு பக்கம் விழுந்தேன்னு சொல்ற, ஆனா ஆள் பக்கமும் அடிபட்டிருக்கே. அது ஒண்ணு இல்ல தங்கம், நான் அப்படியே கீழே விழுந்து அடிபட்டேன்ல, அங்க இருந்து அப்படியே உருண்டல்லண்ணே. உனக்கே பொய்ன்னு தெரியுது இல்ல, அப்புறம் என்னடா? உண்மைய சொல்லு. சொல்லு மாமா. டேய், அடிபடுறதுக்கும் அடி வாங்கறதுக்கும் வித்தியாசம் எனக்கு தெரியும்டா. எவன்டா அடிச்சது? அண்ணே விடுங்க, இது ஒரு சாதாரண விஷயம். எதுடா? எது சாதாரண விஷயம்? உன்னை ஒருத்தன் அடிக்கிறதா? நீ தேவையில்லாம டென்ஷன் ஆவ, அப்புறம் அடிக்கிறேன் உதைக்கிறேன்னு கிளம்புவேன். அதெல்லாம் வேண்டாம் தானே நான் யோசிக்கிறேன். மாமா நீ ஆள் மட்டும் யாருன்னு சொல்லு, மத்ததெல்லாம் நானும் அப்பாவும் பாத்துக்கிறோம். வேண்டாம் தங்கம். என்னடா பயமா? ஆமாண்ணே, பயம்தான். அவனை நினைச்சு இல்ல, உன்னை நினைச்சு. ஆண்டி ஆண்டி ஆண்டி. யாரு? நான் உனக்கு ஆண்டியா? யோ என்னையா, என்ன விஷயம்? ஆண்டி பாஸ்கர் அண்ணன் இருக்காரா? இங்க பாரு, அவன் இப்ப ஏற்கனவே பயங்கரமான கோவத்துல இருக்கான், பேசாம போயிரு. ஓ, அப்ப பாஸ்கர் அண்ணன் வீட்ல தான் இருக்காரு. ஆமா, உள்ளதான் இருக்கான்.
தேங்க்யூ ஆண்டி. இங்க பாரு, ஆ? அவன் கிட்ட சிக்கி சின்ன பின்னமாயிராத. அண்ணனை கொஞ்சம் வெளியே அனுப்புங்க, அவர்கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணும். யோ, அறிவு இருக்கா உனக்கு? அவன் கண்ணுல மாட்டாம பொழைச்சு போயிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. திரும்ப திரும்ப பேசினதையே பேசிட்டு இருக்க. வீட்ல உனக்கு சப்போர்ட் பண்ணி அவன் கைய கால பிடிக்கிறதுக்கு கூட அன்பு இங்க இல்ல. இங்க பாரு, தனியா அவன் கிட்ட மாட்டி அடிபட்டே செத்து போயிருவேன். ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து ஓடி போயிரு. ஓஹோ, வீட்ல யாருமே இல்லையா? அப்போ ஓகே டன். பைத்தியக்காரனா இருப்பான் போல இருக்கு. சை. என்னையா ஆச்சு? பாஸ், அவன் வீட்டுக்குள்ளதான் இருக்கான். மத்தவங்க அந்த ஆன்ட்டி பேசுறத வச்சு பார்த்தா வீட்டுக்குள்ள யாருமே இல்லாத மாதிரி தான் தெரியுது பாஸ். வெளியில வருவானா இல்லையா? பாஸ், நம்மள தப்பிச்சு போக சொல்லி அந்த ஆன்ட்டி எச்சரிக்குது பாஸ். அந்த அம்மா கிட்ட போய் பசங்க வீட்ல இருக்காங்களான்னு கேட்டுட்டு யோ, என்னையா நீ வந்தமா அந்த பாஸ்கர் பையில கொத்தா தூக்கணுமான்னு இல்லாம போய் ஒவ்வொன்னா கட்டணும்னு சொல்ற. ஆமா, நீ சண்டை போட வந்திருக்கியா, சீன் போட வந்திருக்கியா? இங்க வா. ஏன் என்ன 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 என்னயா என்ன சிவம்? யோ, சிவம் அங்க இருக்கா ஐயா? ஓ சிவம், உன் மூடு என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுல. போ. எங்க தெரியுது? ஆளே இடம் மாதிரி தான் தெரியுது. இப்படி நேரா போ. மூடு. டேய், என்னடா சிரிக்கிற? அடியும் உதையும் வாங்கினதுல மண்டை கிட்ட குழம்பி போச்சா உனக்கு? ஆமாமா, குழம்பி போச்சு. நான் பாட்டுக்கு உங்க சவகாசமே வேணாம் தானே இருந்தேன். அதனாலதான் அவளும் வேணாம், அவன் பிள்ளைகளை வேணாம்னு ஓடி போனேன். சும்மா இருந்தவனுக்கு போன போட்டு அதை பண்ணடா இதை பண்ணடான்னு சொல்லி மறுபடியும் இதுக்குள்ள இழுத்து விட்டுட்டு அடி வாங்க வச்சதும் இல்லாம தொணத்தொன்னு பேசிக்கிட்டே கொண்டே போட்டுருவேன். டேய், சரி விடுடா. இத பாரு, இதுதான் நல்ல சமயம். எல்லாமே நமக்கு கனிஞ்சு வருது. கொஞ்சம் பொறுமையா இருந்தேன்னு வையி, உனக்கு ஆயுசுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. நீ எங்க கிடக்குறியோ என்ன பண்றியோன்னு நான் திக்கு திக்குன்னு யோசிச்சுட்டு இருக்க வேணாம் பாரு. வந்துட்டான்னு நினைக்கிறேன். டேய், இங்க பாரு, நீ வாய மூடிக்கிட்டே. அவ வந்தானா அவகிட்ட நான் பேசிக்கிறேன். டேய், சொல்றத கேளுடா. இன்னைக்கு நடந்ததுலே நல்ல விஷயம் காலையில இனியாவை பார்த்ததுதான். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்பு, இந்த அநியாயத்தை நீயே வந்து பாருமா. பாரு. சும்மா அந்த பயல தட்டி கேட்கறதுக்கு இங்க யாருமே இல்ல. வேணாம் வேணான்னு விலகி ஓடினாலும் எங்களை இருக்க விட மாட்டேங்கிறானே. என்னாச்சத்த? அந்த சிவம் பையன் வந்து என்ன ஏதுன்னே சொல்லாம பாஸ்கர அடி அடின்னு அடிச்சிட்டு போயிட்டான். சிவம்மா இங்க வந்தானா? அவனுக்கு இங்க என்ன வேலை? அதான் அன்பு நானும் கேக்குறேன். வந்தானுங்க, இறங்குனானுங்க, பாஸ்கர அடி அடின்னு அடிச்சானுங்க. வம்ப வேண்டாமேன்னு தான் பாஸ்கரும் அமைதியா இருந்தான். பிள்ளைங்கெல்லாம் பாஸ்கர் மேல பாசமா இருக்குங்க. பாஸ்கர் தான் அவன் நினைச்சது எதுவுமே நடத்த விட மாட்டேங்கிறான்னு அவனுக்கு இவன் மேல கோவம். அவன் சவகாசமே வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டோமே, மறுபடியும் எதுக்கு அவன் நம்ம வீட்டுக்கு வந்து சண்டை போடுறான்? அவன் என்ன சண்டை போடவா வந்தான்? ரவுடி தனல்ல பண்ண வந்தான். நல்ல வேலை பிள்ளைங்க ரெண்டும் வீட்ல இல்ல. ஏற்கனவே அவங்க 2 பேர் முன்னாடி என்னென்னவோ நடந்து போயிடுச்சு. இப்பதான் அந்த பிள்ளைங்க மனசு தெளிவாகி வந்திருக்குங்க. திரும்பவும் அதுங்களை இவன் குழப்ப பாக்குறான். அடியும் அவமானமும் இது எல்லாமே எங்களுடைய போகட்டும். என்ன நினைச்சிட்டு இருக்கான் அவன்? கேக்குறதுக்கு ஆள் இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கானா? ஆமாமா, அப்படிதான் அவனும் நடந்துக்கிறான். இத நான் சும்மா விட மாட்டேன். நான் இப்பவே அவன் வீட்டுக்கு போய் என்ன எதுன்னு கேட்க போறேன். ஏ கீதா, வாடி. நல்லா ஏத்தி விட்டாச்சு. கட்டுவா. விளக்கேத்தி வைக்கிறான். என்ன நீங்க நினைச்சது நடக்கலனா உடனே புதுசா குழப்பத்தை ஏற்படுத்த பாக்குறீங்களா? உனக்கும் எனக்கும் நடுவுல உள்ள கதை அது பழைய கதை. அது எப்பவோ முடிஞ்சு போச்சு. இது என் தம்பி சம்பந்தப்பட்ட விஷயம். அவன் ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டுட்டான். அவன் ஆசையை நிறைவேற்றாம நான் விட மாட்டேன். இந்த கல்யாணம் நடக்கும்.
நீ பாஸ்கர் உன் மாமியாரு இந்த உலகத்துல எவன் வந்து தடுத்தாலும் அவ்வளோ பேரையும் தட்டி தூக்கிட்டு இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன். பாப்போமா? பாக்குறேன். அத நீங்க எப்படி நடத்துறீங்கன்னு நானும் பாக்குறேன். நீ பார்க்க போறாத. ஏய் ஏய் போகிறது. வாடி. ஏய் சரவணா, இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன்டா. அவங்க வர்றதுக்கு முன்னாடி வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்த, இப்ப என்னடா நீயே மாத்தி பேசுற? ஆமாப்பா, அப்ப வேண்டான்னு சொன்னேன், இப்ப வேணும்னு சொல்றேன். இதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? டேய், எங்களுக்கு ஒண்ணும் இல்லடா. சரவணனுக்கு ஒரு நல்லது நடந்தா அது எங்களுக்கு சந்தோஷம் தான். இந்த வீட்ல சீக்கிரமே நல்ல விஷயம் நடக்க போகுது. சரவணா அண்ணா, நான் பாத்துக்கிறேன்டா. கண்டிப்பா நல்ல விஷயம் நடந்தே தீரும். யார் நினைச்சாலும் மலர் சரவணன் கல்யாணத்தை தடுக்க முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ. ஏய், அவர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். வா. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வாங்க சார், வாங்க. வாங்க சார். வாங்க சார். ப்ளீஸ் கம். ஏய், போய் சேர் எடுத்துட்டு வா. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. ஐ வில் மேனேஜ். ஓகே. பொட்டிக் ரொம்ப சின்னதா இருக்குல்ல? ஆக்சுவலி இந்த ஏரியால இதுதான் சார் பெரிய புட்டிக். ஓ, அதுவும் இல்லாம வேலை செய்யற இடத்துல சின்னது பெருசுன்னு என்ன சார் இருக்கு? நம்ம பண்ற வேலை எப்படி இருக்குங்கிறது தானே முக்கியம். கரெக்டா சொன்னமா. நான் கூட சாதாரணமா இருந்து பெரிய இடத்துக்கு வந்தோம்னா எனக்கு Dress எல்லாம் ஒரு 15 டேஸ்ல வேணும். அதனாலதான் கேட்டேன். கடையெல்லாம் கொஞ்சம் சின்னதா இருக்கே, உங்களால பண்ணி தர முடியுமான்னு. சார், இந்த மாதிரி ஆர்டர்ஸ் எல்லாம் நாங்க டிசைன் மட்டும் தான் பண்ணுவோம். ஸ்டிச்சிங் எல்லாம் பண்றது வேற ஒரு கார்மெண்ட்ஸ் தான். நம்ம டிசைனை மட்டும் கரெக்டா கொடுத்துட்டா கார்மெண்ட்ஸ்காரங்க நம்ம சொன்ன டைம்க்கு பக்காவா கொடுத்துருவாங்க. சரி. அன்வர் பர்ச்சேஸ் ஆர்டர் அனுப்பிட்டாரா? அனுப்பிட்டாரு. அப்புறம் என்னமா, நீங்க வேலையை ஆரம்பிச்சிருங்க. நான் சொன்ன டைமுக்கு டெலிவரி பண்ணிடுங்க. அது எல்லாமே ஓகே தான் சார். பெரிய ஆர்டரா இருக்கு. கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இங்க பாருமா, உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது, என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஆர்டர் கொடுக்கறதுக்கு எங்க சைடுல யாருக்குமே இஷ்டம் இல்ல. உங்க டிசைன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு தான் உங்களுக்கு இந்த ஆர்டரே கொடுத்திருக்கேன். அதனால அட்வான்ஸ் கொடுக்க முடியாது. நீங்க டெலிவரி கொடுத்த உடனே ஃபுல் அமௌண்ட் நான் செட்டில் பண்றேன். அதுக்கு இல்லைங்க சார், இவ்வளவு பெரிய ஆர்டர் அட்வான்ஸ் இல்லாம எப்படி? இந்த ஆர்டர் பண்றதுக்கு பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் ரெடியா இருக்காங்க. உங்களுக்கு இஷ்டம் இல்லனா தயவு செஞ்சு சொல்லிடுங்க. ஐயோ, இல்ல இல்ல சார், இந்த ஆர்டரை நாங்களே பண்ணி தரோம். ஓகே, எதுவா இருந்தாலும் அன்வரை கான்டாக்ட் பண்ணுங்க. எனக்கு 15 டேஸ்ல ஆர்டர் டெலிவரி பண்ணணும், அதை மட்டும் பாத்துக்கங்க. சரிங்க சார். குட். இத மட்டும் நீங்க நல்லபடியா பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்னுடைய பெரிய ஆர்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தான். ஓகே, நான் கிளம்புறேன். சார் சார், ஒரு நிமிஷம்.
ஃபர்ஸ்ட் டைம் எங்க பொட்டிக்கு வந்திருக்கீங்க, ஒரு காஃபி சாப்பிட்டு போலாமே? ஓகே ஓகே கீதா வா. மலர், என்னால நம்பவே முடியல மலர். நீ ஒரு டாக்டர், அந்த சரவண ஒரு படிக்காத பையன். அப்புறம் எப்படி உங்களுக்குள்ள? இங்க பாரு, இது உன் வாழ்க்கை. உனக்கு எது சரின்னு படுதோ அந்த முடிவை நீ எடுக்கலாம். அதுல தலையிடுறதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. ஐயோ, என்ன நீ இப்படி சொல்றீங்க? நான் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே நீங்கதான். உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். நீங்க எது சொன்னாலும் என் நன்மைக்கு தானே எனக்கு தெரியும். நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை ஏத்துக்கிறேன். மலர், இந்த காதல், கல்யாணம் இதெல்லாம் ரொம்ப பர்சனலான விஷயம். இதுல அடுத்தவங்க கருத்து சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற ஆள் நானு. ஆனா நான் உனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு எல்லா தகுதியும் இருக்குன்னு யோசிக்கிறதுக்கு காரணம், நான் இது ரெண்டுலயும் தோத்து போனவன். உன் லைஃப் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நான் எப்பவுமே நினைப்பேன். நீ சரவணனை காதலிக்கிறேன்னு சொல்றத என்னால ஏத்துக்கவே முடியல. நம்ம எல்லாருமே ஒரே ஒரு விஷயத்துலதான் தப்பு பண்றோம். அன்பையும் இரக்கத்தையும் குழப்பிக்கிறோம். அதுக்காக அந்த சரவணன் நல்லவன் இல்லன்னு நான் சொல்ல வரல. உனக்கு பொருத்தமானவன் இல்லன்னு தான் நான் சொல்ல வரேன். யார் அது? பாத்துடுற. உள்ள பூந்து ஒரே தூக்கா தூக்கிடுவோம். காலி பண்ணிடுவேன். யார்கிட்ட? அடிச்சு உடைச்சு பேத்துருவேன். என்ன பாக்குற? தாத்தா, யார் இந்த வயசானம்மா? யாரா இருந்தா தட்டி தூக்குடா கண்ணு. பார்த்தா பாவமா இருக்கு தாத்தா. பார்த்தா ஓரமா போகணும்ல. பார்த்து முறைச்சிட்டு இப்படி நின்னுட்டு இருந்தா சும்மா இருப்பாங்களா? என்ன ரெண்டு பேரும் ஒரே கொண்டாட்டமா இருக்கிறீங்க? அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம என் மனசு கடந்து திக்கு திக்கு நடிச்சுக்கிட்டு இருக்கு. தாத்தாவும் பேத்தியும் ஓவரா துள்ளிக்கிட்டு இருக்கீங்க. போர் அடிக்குது பாட்டி. இப்பதான் ஜாலியா இருக்கு. ஏங்க நீங்களும் இந்த சின்ன பிள்ளைய போய் ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏதோ அன்பும் சிவமும் சண்டை போட்டாங்க, மன்னிப்பும் கேட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முறைச்சுக்கிட்டு திரியுவாங்க. அதுக்கப்புறம் ஒன்னா சேருவாங்களா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இதனடனா சண்டை பெருசா போய்கிட்டு இருக்கும் போல இருக்கே. இத்தனை வருஷத்துல உங்க அப்பனுக்கு பிடிச்ச ஒரே பொண்ணு அந்த அன்புதான். அதையும் அன்னைக்கு உங்க அம்மாக்காரி வந்து சண்டை இழுத்து கெடுத்து விட்டுட்டு போயிட்டா. கொஞ்சம் அடங்கட்டும், நாம போய் அன்பு கை கால விழுந்து ஏதாச்சும் பண்ணலாம்னு யோசிச்சா போற நிலைமைய பார்த்தா ஆயுசுக்கு அவங்க ஒண்ணு சேர முடியாதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஆனா உங்க ரெண்டு பேருக்கும் ஏன் தான் இவ்வளவு சந்தோஷம் எனக்கு புரியவே இல்ல. இந்த பாரு லட்சுமி, ரெண்டு பேரும் சண்டையும் போட்டு மன்னிப்பையும் கேட்டுக்கிட்டு நீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன்னு ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சுட்டாங்க. இது இப்படியே போச்சுன்னா அவ பாட்டுக்கும் அவ புடவை கடை பாத்துக்கிட்டு அவ நாத்தனாரோடையும் அவ மாமியார் கூடயும் செட்டில் ஆயிடுவா. இந்த பயலும் ஜஸ்டிஸையும் டைகரையும் சேர்த்துக்கிட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு செட்டில் ஆயிடுவான். பாரு, இப்பதான் ரெண்டு பேரும் அடிக்கடி சந்திக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எங்க அடிக்கடி சந்திக்கிறாங்க? சண்டை தான் போட்டுக்கிறாங்க. லட்சுமி, சந்திச்சாதானே சண்டை போட முடியும். சண்டை போட்டா அப்பதானே சமாதானம் ஆக முடியும். சரவண மலர் மேட்டர்ல ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டே இருக்க போறாங்க. இப்படியே ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிக்கும். எப்படி? உங்க லாஜிக்கே எனக்கு புரியலங்க. ரெண்டு பேரும் நல்லவங்க லட்சுமி. ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு ஆசை இருக்கு. அதை அடக்கிக்கிட்டு விலகி போயிட்டாங்கன்னா மொத்த கதையும் முடிஞ்சு போச்சு. இந்த பாரு, இப்பதான் கதையில அவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி சந்திக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. நம்மளும் சைட்ல இருந்து ஊதிக்கிட்டு இருந்தோம்னு வையன், செட் ஆயிடும். அப்படியா சொல்றீங்க? நீ பாத்துக்கிட்டே இரு. இது இன்னும் எவ்வளவு ஜாலியா இருக்க போகுதுன்னு. ஏதோ ஒண்ணு, நாரதர் கலகம் நன்மையில முடிஞ்சா சரி. முடியும், முடிஞ்சுதான் ஆகணும். மாமா, உண்மையா சொல்லணும்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
நிஜமாவா? நிஜமாதான் மாமா சொல்றேன். நீங்க ரொம்ப நல்லவரு. எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் பிறந்த உடனே என்ன யாருன்னு கேட்ட மாட்டல்ல? என்னடா இப்படி கேட்ட? நீ தாண்டா எனக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட். உனக்கு அப்புறம் தாண்டா மத்தவங்க எல்லாருமே. அவளை ஏன் மலர் கூட அப்படித்தான். போதும் போதும், ஃப்ரீயா விடு. நிஜமா தங்கம், மாமா உண்மையத்தான் சொல்றேன். எனக்கு தெரியும் மாமா, நான் சும்மா தான் கேட்டேன். நியாயமா இந்த வீட்டுல வேற ஒரு விஷயம் நடந்திருக்கணும். அதை விட்டுட்டு இப்ப வேற என்னென்னமோ நடக்குது. என்ன மாமா சொல்ற? அன்பக்கா தீபாவளிக்கு வந்தப்ப நம்ம வீடு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அன்பக்காவும் சிவானனும் சேர்ந்துருவாங்கன்னு நாம நினைக்கும் போது என்னெல்லாமோ நடந்து எல்லாமே சொதப்பிருச்சு. விடு மாமா, எல்லாம் தானாவே சரியாயிடும். இல்லடா, அன்பக்கா மாதிரி உனக்கு ஒரு நல்ல அம்மா கிடைக்க மாட்டாங்க. ஆமா மாமா, நான் கூட அவங்கள ரொம்ப மிஸ் பண்றேன். என்ன பண்றது, அப்பாவும் அவங்களும் டமால் டுமில்னு சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை தானே போடுறாங்க, தள்ளி தள்ளி போல. விடு, எல்லாம் சரியாயிரும். என்ன பெரிய மனுஷங்க ரெண்டு பேரும் எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? வேற என்ன, மாமாவோட காதல் கதையை தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆமா, ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிட்டியா? இல்லப்பா. போய் பண்ணு. என்ன சரவணா, எல்லாம் ஓகே தானே? தெரியலண்ணே. ஏண்டா, உனக்கு கவலைப்படுறதுக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. எப்ப பார்த்தாலும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க. சந்தோஷமா இருடா. என்னடா சிரிப்பே சரியில்லை, என்னாச்சு? இல்லண்ணே, மலருக்கு 2-3 தடவை போன் அடிச்சேன். அவ போன் எடுக்கல அதானே? ஆமாண்ணே. எப்படி எடுப்பா? அதான் அந்த ஒருத்தி வீட்டுக்கு வந்து சண்டை போட்டுட்டு போனால. அவ போய் நீ டாக்டரு, அவன் படிக்காதவன், அப்படி இப்படின்னு எதையாவது சொல்லி அவ மனச குழப்பிருப்பா. இப்ப என்னென்ன பண்றது? உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடக்கும்டா. ஊர்ல எத்தனை லவ்வர்ஸ நான் சண்டை போட்டு சேர்த்து வச்சிருக்கேன். உன் லவ நான் சேர்த்து வைக்க மாட்டானா? என்ன ஆனாலும் சரி, அவளை தூக்கிட்டு வந்தாவது உனக்கும் மலருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஒண்ணும் இல்ல, என் மேல இருக்கிற கோவத்தை உன் மேல காட்ட பாக்குறேன். சரவணா, டேய், நான் இருக்கேன்டா, நான் பாத்துக்கிறேன். புரியுதா? யாரு என்ன சொன்னாலும் எதையும் காதுல வாங்கிக்காத. இந்த கல்யாணம் நடக்கும். அவங்க எல்லாம் குறுக்க பூந்து ஆட்டத்தை காட்டுறாங்க. என் மேல இருக்கிற கோவத்தை உன் மேல காட்டலான்னு பாக்குறாங்க. என்னதான் பண்றாங்கன்னு பாக்குறேன். டேய், என்னடா எதுவும் பேச மாட்டேங்கிற? அண்ணே, எல்லாம் முடிஞ்சு போச்சுண்ணே. டேய், என்னடா சொல்ற? இது சரியா வராதுண்ணே. யாரா சொன்னாங்க? யார சொன்னா? அந்த பாஸ்கர் சொன்னானா? இல்ல அவங்க அம்மா சொன்னாங்க? இல்ல அந்த அன்பு சொன்னாங்க? இல்லண்ணே, மலரே சொன்னாங்கண்ணே. என்னடா உளர்ற? அவங்க எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்கண்ணே. அண்ணே, டேய், உனக்கும் எனக்கும் நடுவுல ஒண்ணும் இல்லன்னு அவ மெசேஜ் அனுப்பலடா. உனக்கும் எனக்கும் நடுவுல காதல் இல்லன்னு அவ மெசேஜ் அனுப்பியிருந்தானா நான் அதை ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேன். பிரிஞ்சிடலான்னு மெசேஜ் அனுப்பியிருக்கா. பிரிஞ்சிடலான்னு மெசேஜ் அனுப்புனா என்ன அர்த்தம்? இப்ப வரைக்கும் சேர்ந்து இருக்கன்னு அர்த்தம். சேர்ந்து இருந்தாதான்டா பிரிஞ்சிருக்க முடியும். அவ நினைச்சா லவ் பண்றதுக்கும் வேண்டானா தூக்கி போடுறதுக்கும் நீ என்ன அவ வேலைக்கு வச்ச ஆளா? இத என்கிட்ட விடு, நான் பாத்துக்கிறேன். ஒரு போன்ல வந்திருக்கிற இந்த மெசேஜ நீ நம்புறியாடா?
அன்னைக்கு அவ கண் கலங்கி உன்கிட்ட பேசினாங்க, அது நிஜம் நினைக்கிறியா? இல்ல யாரோ சொன்னதை டைப் பண்ணி அனுப்பியிருக்காளே, இது நிஜம் நினைக்கிறியா? அதுதான்டா நிஜம். அண்ணே வேண்டாண்ணே. என்னடா வேண்டாம்? இல்லண்ணே, எனக்கு எப்பவுமே நல்லது நடக்காதுண்ணே. என் தலையில அப்படி எழுதி வச்சிருக்கண்ணே. யார நொந்துகிட்டு என்ன ஆக போகுது? என் ராசி அந்த மாதிரிண்ணே. நல்ல விஷயம் எதுவுமே எப்பவுமே எனக்கு வாய்க்காதுண்ணே. நீ, மாமா, அத்தை, இனியா குட்டி, இது போதுண்ணே எனக்கு. உங்களை எல்லாம் தாண்டி நான் ஒரு விஷயம் ஆசைப்பட்டது தப்பு தானே. சரவணா, சம்பந்தப்பட்டவ வேண்டான்னு சொல்லியிருந்தானா நான் வேண்டான்னு சொல்லியிருப்பேன். சம்பந்தப்பட்டவ உன் மேல அன்பா பாசமா இருக்காடா. கூட இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து அவளை குழப்புறாங்க, உன்னையும் அவளையும் பிரிக்க பாக்குறாங்க. குழப்பெல்லாம் காதல்ல இருக்கதான் செய்யும். அதுக்கெல்லாம் அசந்துட்டோம்னா காதல்ல ஜெயிக்க முடியாது. ரெண்டுல ஒண்ணு பாத்துடணும்னு மோதி பாக்கணும்டா. என் வார்த்தை மேல உனக்கு நம்பிக்கை இல்லையில? அந்த மலர் சொன்னா நம்புவியா? அது நேருக்கு நேர் பார்த்து உன்கிட்ட சொல்றதுக்கு அவளுக்கு தைரியம் இருக்கான்னு பாப்போம். போன்ல அவ அனுப்பின மெசேஜ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் உன்னை பார்த்த பிறகு நேர்ல சொல்றாளான்னு பாப்போம். சரி, நான் கொடுத்த டேப்லெட் சாப்பிடுங்க, எல்லாம் சரியா போயிடும். வரேன். என்ன டாக்டர், எங்க இவ்வளவு வேகமா போறீங்க? அப்படி என்ன கஷ்டமான கேள்வியை கேட்டுட்டேன்? ஏன் இப்படி முடிக்கிறீங்க? கிளினிக்கு தான். கிளினிக்கா? என்ன விஷயம்? என்னப்பா நீ இப்படி கேட்ட? கிளினிக் எதுக்கு போவாங்க? பேஷண்ட்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்கள பார்க்கத்தானே. என்ன டாக்டர் நான்